everyone. லம்சமா அமௌண்ட் வச்சிருக்கீங்களா? ஸோ அந்த அமௌண்ட்டை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ லம்சமாக ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து நிறைய பேருக்கு மேபி ஒரு செட்டில்மெண்ட்டாக இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு ரிட்டையர்மெண்ட் இன்கமாக இருந்திருக்கலாம், இல்லை ஏதாவது லேண்டில் ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணி வந்த இன்கமாக இருந்திருக்கலாம். ஸோ அந்த இன்கம்மை எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா, நிறைய பேரோட கோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு லேண்டு வாங்கணும், இல்லை வீடு வாங்கணும், இப்படி ஏதாவது ஒரு அசெட்டை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் நிறைய பேரோட ஆசையாக இருக்குது. ஸோ இதுதான் நிறைய பேரோட கோலாகவும் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, லம்சமாக கொடுத்து நீங்கள் வீடு வாங்குறது அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட சஜஷன். இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். பிகாஸ் இப்போ நீங்கள் லம்சமாக கொடுத்து வாங்கும்போது உங்களுக்கு வீடு மட்டும்தான் பெனிஃபிட். இதுவே நான் சொல்கிற ஐடியாவை கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ 1 crore போட்டு வீடு வாங்குறீங்க. ஸோ இப்போ 1 crore போட்டு நீங்கள் வீடு வாங்கும்போது உங்களுக்கு அந்த 1 crore அப்படியே போயிடும் அந்த வீட்டில். ஸோ அப்போ உங்கள் கையில் இருக்கிறது வீடு மட்டும்தான். இதுக்கு நான் இன்னொரு ஐடியா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹோம் லோன் போகலாம். இப்போது நீங்கள் வந்து சேலரிட் பர்சனாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஹோம் லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்றது உங்களுடைய சிபில் ஸ்கோர் பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போது 1 crore நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 20% வந்து நீங்கள் இனிஷியல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேலன்ஸ் 80%க்கு நீங்கள் ஹோம் லோன் எடுக்கலாம். 1 crore 20% போது 20 lakhs நீங்கள் வந்து இனிஷியல் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேலன்ஸ் 80 lakhs இருக்குது இல்லையா உங்கள் கையில், அந்த அமௌண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. அது நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹோம் லோனுக்கு 80 lakhs வந்து ஹோம் லோன் எடுக்கிறீங்க. அப்போது ஹோம் லோன் எடுக்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் 9% வச்சுக்கலாம். ஸோ அந்த 9%க்கு டென்யூர் வந்து 20 years. ஸோ 80 lakhs 9% 20 years டென்யூரில் உங்களோட இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000. இஎம்ஐ 72,000 நீங்கள் எப்படி பே பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா நான் சொல்கிறேன். இப்போ அந்த பேலன்ஸ் 80 lakhs உங்கள் கையில் கேஷாக இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இஎம்ஐக்கு SWP அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா எவ்ரி மந்த் 72,000 இஎம்ஐ அப் டு 20 years வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களால் பே பண்ண முடியும். ஸோ இப்போ பேலன்ஸ் இந்த 80 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ ஆவரேஜாக 15% ரிட்டர்ன்ஸ் வச்சுக்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். பிகாஸ் லாங் டேர்ம் போது கண்டிப்பாக 15% வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 15% ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னும் போது உங்களோட கார்பஸ் எவ்வளோ க்ரியேட் ஆகிருக்கும் அப்படின்னா அரௌண்ட் 3.5 crores உங்களோட கார்பஸ் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இதனால் உங்களுக்கு வீடும் உங்களுக்கு சொந்தமாயிடும். ஸோ அது வந்து ஃப்ரீயாக கிடைச்ச மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா டேக்ஸ் பெனிஃபிட். ஸோ அந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு 80Cயில் எவ்ரி இயர் உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து 1.5 lakhs நீங்கள் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். இன்னொரு டேக்ஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னா செக்ஷன் 24B, அதில் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டில் 2 lakhs வந்து நீங்கள் எவ்ரி இயர் எக்ஸம்ஷன் பண்ணிக்கலாம். தென் இது வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 3.5 lakhs அப்படின்னா ஸோ 20 yearsக்கு அரௌண்ட் 70 lakhs உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியும். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபியர்னஸ் தேவையில்லை. நம்ம எப்படி இஎம்ஐ கட்டுவோம், நம்ம இல்லைன்னா யார் இஎம்ஐ கட்டுவா அப்படின்ற ஃபியர் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லம்சமாக ஒரு அமௌண்ட் போட்டிருக்கிறதுனால SWP ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த 20 yearsக்கு இஎம்ஐ வந்து ஆட்டோமேட்டிக்காக பே ஆயிடும். ஸோ உங்களுக்கு அந்த ஃபியர் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கார்பஸ் ஒரு அமௌண்ட் க்ரியேட் ஆகுது இல்லைங்களா 20 yearsக்கு அப்புறம் 3.5 crores, அதை வச்சு நீங்கள் உங்களை ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் சைல்டோட எஜுகேஷனோ இல்லை மேரேஜோ ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்னது புரியுதுங்களா என்னென்ன ட்ரிபிள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் லம்சமாக கொடுத்து வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வீடு மட்டும்தான் பெனிஃபிட். இப்போ இந்த ஹோம் லோன் போகிறதுனால உங்களுக்கு வீடும் ஃப்ரீயாக கிடச்சிடுது. டேக்ஸ் பெனிஃபிட்டில் 70 lakhs உங்களுக்கு சேவ் ஆகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மி, அரௌண்ட் 4 to 5% தான். ஸோ இப்போ நம்ம டெவலப்பிங் கண்ட்ரியில் இருக்கிறதுனால நமக்கு 9%. இதுவே நம்ம ஆர்பிஐ வந்து நமக்கு டெவலப்டு கண்ட்ரி ஆகிடுச்சு, ஆர்பிஐ வந்து நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது உங்களோட இஎம்ஐ இப்போ நீங்கள் பே பண்ண வேண்டியது ரொம்ப கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட கார்பஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 80 lakhs நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வந்து 20 yearsல 3.5 crores வர்றது.
உங்களுக்கு இஎம்ஐ கம்மி ஆயிடுச்சு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளானில் நம்ம என்ன இஎம்ஐயோ அந்த இஎம்ஐ போடுறோம் அப்படின்னும் போது உங்களோட கார்பஸ் 3.5 crores அப்படின்றது ஒரு 5 crores போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ புரிஞ்சுதா நான் ஏன் 1 crore லம்சமாக போட்டு வீடு வாங்காதீங்க அப்படின்னு சொன்னேன்னு, எதுக்காக ஹோம் லோன் போக சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? ஒன்றுமே பண்ண வேண்டாம். KNV கேபிட்டல் சர்வீஸ் பிரைவேட் லிமிட்டடை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி வீடை எப்படி ஃப்ரீயாக வாங்கலான்னு பிளான் பண்ணுங்கள்.